வணக்கம். இப்போ நாம் இதில் இந்த க்யூப் மிக எளிமையாக எப்படி போடுறதுன்னு இதில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற நம்ம பக்கங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒயிட் பின்னாடி இந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் கவனிங்க. ஒயிட்டுக்கு பின்னால் எல்லோ, சைடில் க்ரீனுக்கு ஆப்போசிட்டு ப்ளூ, ரெட்டுக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு. இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. சரி, இப்போ நாம் எவ்வளோ விரைவில் ஈஸியாக க்யூப் எப்படி போடுறது, இது முழுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இந்த 3 லேயருமே போட வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் இந்த ஒயிட்டு, நீங்களும் ஒயிட்டே போட்டுக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு ரெட்டு போட்டிருக்கோம். அடுத்து ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரி, பக்கத்துலேயே இருக்கிறத நம்ம போடுவோம். ஒயிட்டு பின்னாடி இருக்குது. இப்போது அப்படின்னா இதை இந்த பக்கம் இப்படி திருப்பினோம்னா ஆப்போசிட் கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. இப்போ அடுத்து இந்த ஒயிட், இது பாருங்கள், இது இந்த பக்கம் இருக்குது. அப்போது இதுவும் நாம் திருப்பி இந்த ஃபஸ்ட் லேயரை மட்டும் அப்படி திருப்பினோம்னா வேறு ஒரு பக்கம் நமக்கு அது போகும். இங்கே வச்சாச்சு. இப்போது நமக்கு இந்த 1 2 இந்த 3 பகுதி. இப்போ அடுத்தது ப்ளூ. அது வேறு ஒன்றும் இல்லை, அப்படி கொண்டு வந்துடுறோம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபஸ்ட் லேயரை மட்டும் இப்படி திருப்பும்போது இப்படி நமக்கான இந்த லேயர் வந்துடும். இது முதல்ல இந்த ஒயிட்டில் இந்த ப்ளஸ் இந்த 4 பக்கமும் நாம் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த பகுதி போடுறோம். ஒவ்வொரு இதில் இந்த பகுதி பாருங்கள், இதில் அமைஞ்சிருச்சு. இதை போடணும். இப்போது இங்கே இந்த கலர் வரணும். இங்கே என்ன சேர்த்துருக்கோமோ அது இந்த கலர் வந்திருக்கணும். எப்படி? ஈஸி. அப்படியே திருப்புறோம். கீழே திருப்பி பாருங்கள், கொண்டு வந்துட்டோமா? எங்கே இருக்கோ அதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, இது மாறி இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்து இது சரியா திருப்பியாச்சு. இது திருப்பினதால் இது மாறி இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே பாருங்கள், சேர்ந்துருச்சா? இதை அப்படி திருப்பிக்கிறோம். வந்துருச்சா? அடுத்து இன்னும் ஒன்று, இது ஆப்போசிட், ப்ளூக்கு ஆப்போசிட் என்ன கலரு?
க்ரீன், இந்த க்ரீன் வரும் பாருங்க, அப்படியே மேலே திருப்பிக்கிறோம். இப்போது இது வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் வந்துடுச்சு. அடுத்து நேருக்கு நேராக எது வரணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த கார்னரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், நாம் சம்மந்தப்படுத்தணும். இப்போது இந்த ஆரஞ்சு இங்கே இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆனால் எல்லோ இருக்குது. ஆனால் நமக்கு ஒயிட் இருக்கணும். ஒயிட் எங்கே இருக்குது? ஆனால் இந்த க்ரீன் இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்கணும்? ப்ளூ இருக்கணும். ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட். இந்த ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தேடணும். இந்த இங்கே இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் இங்கே இருக்குது. அப்போது எங்கே நமக்கு தேவை? இங்கே வேணும். இது தேவையில்லை, இதை இறக்கிடுவோம். இதை தள்ளிட்டு இதை ஏற்றிக்கலாம் மேலே. எங்கே நமக்கு அந்த கலர் வேணுமோ அதை தான் இங்கே கொண்டு வரும் அந்த கார்னருக்கு. இப்போது இந்த கார்னருக்கு இது வந்துருச்சு. ஆனால் இது ஓகே, இது இங்கே வந்துருச்சு. இப்போ நமக்கான கார்னரு இந்த கார்னர். ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட், இந்த கார்னர். அப்போது கொண்டுட்டு வந்துட்டோமா? எந்த கார்னர் வேணுமோ அந்த கார்னர். இப்போது மாறி ஒவ்வொரு தடவையும் இதை சரி பண்ணி நேராக கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போது க்ரீன், ஆரஞ்சு, க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் எங்கே இருக்குது? க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்கணும்? க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் இங்கே இருக்கணும். இப்போ ஆப்போசிட் வரணும். ஒன்றும் இல்லை, அதை கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஏற்றிக்குவோம், இல்லைன்னா கலைஞ்சிரும். இங்கே கொண்டு வந்துட்டோம். க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் இங்கே தான் வரணும். இப்போ நாம் இதை இறக்கி தேவையில்லாத எடுத்துகிட்டு எது தேவையோ அதை ஏற்றிக்கிறோம். இதுதான் தேவை, கொண்டு வந்துட்டோம். க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஒயிட் இருக்குது. ஆனால் இப்படி மேலே வரணும் இல்லையா? இப்போது மேலே வரணும். இதை இப்படி திருப்பி இதை கொண்டு வந்துட்டு மறுபடியும் திருப்பி மேலே கொண்டு போகிறோம். இப்போ இது நம்ம பார்வைக்கு வரும்போது ஒரு 2 தடவை இப்படி ஆப்போசிட்டை திருப்பும் போது நமக்கு அது பார்வைக்கு வந்துடும். ஒயிட்டு நம்ம பார்வைக்கு வரும்போது இப்படி மேலே திருப்பிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். வந்துருச்சு. இந்த டீ சேஃப் நம்ம கொண்டு வரணும். டீ சேஃப் ஒரே இடத்துல தான் வந்திருக்கு. இங்கே ப்ளூ, ரெட், ஒயிட். ப்ளூ, ரெட், ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளூ, ரெட், ஒயிட் இங்கே இருக்குது. அப்போது இங்கே வரணும். வந்துருச்சு. இப்போ இதை கீழே இறக்கிட்டு இதை மேலே ஏற்றணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, இதை ஆப்போசிட்டில் திருப்பிட்டு இதை கீழே இறக்கி இதை கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் இதை மேலே ஏற்றினா போதும். இந்த ஃபார்முலான்றது ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் பார்த்தாலே போதும். இதை எழுதி குறித்து FUR F அப்புறம் U இப்படிலாம் நம்ம குழம்பிக்க தேவையில்லை. இது படிக்காதவங்களும் ஈஸியாக போடலாம், எழுத படிக்க தெரியாதவங்க கூட. இப்போது இதனுடைய ரெட்டு இங்கே என்ன வேணும்? ரெட், க்ரீன், ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ அதை நாம் லெஃப்டில் ரைட்டில் இழுத்துட்டு இதை மேலே இருக்கிறத கீழே இறக்கி இப்போ கொண்டு போய் மேலே ஏற்றிடுறோம். வந்துருச்சு. ஆனால் மாறி இருக்கு.
வேறு ஒன்றும் இல்லை, இது ஆப்போசிட்டில் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதை அப்படியே மறுபடியும் ஒரே ஒரு தடவை திருப்பி அப்படி கொண்டு வந்தால் நம்ம முகத்துக்கு நேராக வரும்போது அது சரியான இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இதோ வந்துருச்சு. டி 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 இந்த டி சேஃப் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு சேர்க்குறோம். அடுத்து இந்த இந்த பகுதியை சேர்க்குறோம். ரெண்டாவது பகுதி சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு இந்த கார்னரை கரெக்ட் பண்ணுறோம். கார்னர் கரெக்ட் ஆனாலே இந்த டி சேஃப் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு அடுத்த லேயருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். சரி, ஓகே. இப்போது இந்த லேயர் கரெக்ட் பண்ணணும். எப்படி? இப்போ இந்த மூணாவது லேயர் இந்த இதே க்ரீன் இங்கே வரணும். இதான் இருக்குது. இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் ஆரஞ்சு. நமக்கு ஆரஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இது இங்கே போகணும். ரெட் இந்த பக்கம் போகணும், ஆரஞ்சு இந்த பக்கம் போகணும். அப்போது ஆப்போசிட் போகணும். போய் இப்படி ரைட்டில் போய் இதை இறக்கி அங்கே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இதை இறக்கி இப்படி ஏற்றிடுறோம். மறுபடியும் ஏற்றினதை கரெக்ட் பண்ணிக்கணும். களைஞ்சிருச்சு, அது பிரச்சனை இல்லை. களைஞ்சதை ஒரு 2 தடவை அப்படி போட்டோம்னா களைஞ்சது சரியாயிடும். அதே ஃபார்முலா தான், ஒரு கன்ஃபியூஸும் கிடையாது. மாறும், சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம சொன்ன ரெட் இங்கே வந்துருச்சு. எது நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் போய் இதை இறக்கி இதை தள்ளிட்டு மறுபடியும் இதை சரி பண்ணிட்டா இது மேலே வந்துடும், இது இங்கே வந்துடும். சரியாக வந்துருச்சா? இந்த பகுதி அமையணும்னா இதுக்கு ஆப்போசிட் போய் மறுபடியும் இது கீழே இறக்கி மேலே ஏற்றணும். அவ்வளோதான். இப்போது ரெட்டு எங்கே இருக்குது? இங்கே ஏறிடுச்சு. அடுத்தது பார்த்துக்கலாம். இது செகண்ட் லேயர் முடிச்சுக்குவோம். இப்போது ரெட்டு க்ரீன், ரெட் க்ரீன் இங்கே வரணும், இது இங்கே வரக்கூடாது. இப்போ இதை தூக்கணும். அப்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு ஆப்போசிட் போய் இதை கீழே இறக்கி இதை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இதை அதே இடத்துல வைக்கணும். இப்போ இங்கே இருக்கிறது அங்கே போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த சைடு முடிஞ்சு இது வந்துட்டோம். இப்போது இந்த ரெட்டு ப்ளூ ரெட் ப்ளூ இங்கே வரணும், ரெட் இங்கே வரணும். அப்போ இதே தான் ஃபார்முலா தான். இது ஆப்போசிட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் சரி பண்ணிடணும். பழைய மாதிரி சரி பண்ணிட்டா இது இங்கே வந்து சேர்ந்துருச்சா? 2 சைடு வந்துருச்சு. இப்போது எல்லா சைடும் வந்துருச்சு. இந்த ஒன்று மட்டும் மாறணும். இப்போ இங்கே என்ன வரணும்? ப்ளூ ஆரஞ்சு 2 தான். ப்ளூ ஆரஞ்சு வந்தால் போதும். அது எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது. இது இங்கே வரணும். அதே ஃபார்முலா தான். ரைட்டில் இழுத்து இது மேலே இருந்து கீழே இறக்கி இது மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இதை ஆப்போசிட் பண்ணி இது கீழே இறக்கி பழைய மாதிரி வச்சிட்டோம்னா இந்த சைடு சரியாயிடும். இப்போது 2 சைடும் நாம் போட்டுட்டோம். 2 லேயர் ஃபினிஷ். சரி, இது எதுக்கு சமமாக வச்சுக்குவோம், செக் பண்ணுவோம். இப்போ அடியில் பார்ப்போம். மூணாவது லேயர் நம்ம சரி பண்ணணும். இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாம் இதை
வேறு ஒரு ஃபார்முலா கொண்டு போகிறோம். எல்லாமே ஈஸி தான், பயம் இல்லை. இந்த ஒயிட் இது பகுதியை தான் நம்ம வச்சுக்கிறோம். சிம்பிள். இது ஜே ஃபார்முலான்னு சொல்கிறது பாருங்க. ஜே இப்படி தானே வரும், அப்படி நாம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மறுபடியும் பண்ணதை சரி பண்ணிக்கிட்டு ஏற்றிட்டோம்னா இந்த அமைப்பு கீழே உள்ளது ஜே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இதோ இருக்குது ஜே. இந்த ஜேவை அதே போலவே இந்த ஒயிட்டை ஜே மாதிரி பண்ணணும். பண்ணி மறுபடியும் ஏற்றிக்கணும். இப்போது இந்த ஜே அமைப்பு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நாம் இங்கே ஒயிட்டுக்கு ப்ளஸ் மாற்றினோம் இல்லையா, அதுபோல் ப்ளஸ். இது லாஸ்ட் ஸ்டெப்புக்கும் முன்னாடி இப்படி தான் வரும். ஓகே, இதுக்கு நேராக வரணும். வந்துடுச்சு ஒன்று. இது வரல, இதுவும் வரல, இது ரெண்டும் வந்திருக்கு. இது ரெண்டும் சரியாக வந்திருக்கு. இந்த பக்கம் வந்திருக்கு. எல்லாமே மாறி இருக்கு. சரி, சரியாக வந்திருக்கிறதுக்கு அப்புறம் சரியாக வந்திருக்க ரெண்டு பகுதியை வச்சுட்டு சரியாக வராத ரெண்டு பகுதியில் வச்சுக்கிட்டு, இது கொஞ்சம் முக்கியமானது, சும்மா அப்படி பாருங்கள். வந்து இது அப்படியே பின்னாடி நமக்கு ஆப்போசிட் இங்கே பாருங்கள், இங்கே வந்துடணும். மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ஈஸி தான். ஆப்போசிட் வந்துடுச்சா? இதை மறுபடியும் மேலே ஏற்றி இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டோமா? பாருங்கள், இங்கே கொண்டுட்டு வந்தது இங்கே இருக்குது. இதை மறுபடியும் இப்படி இறக்கி இதை இந்த ஒயிட்டை சேர்த்து இப்படி கொண்டு வந்துட்டோம்னா என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு சைடு தானே சேர்ந்துச்சு. இப்போ பாருங்கள், 4 சைடும் சேர்ந்துருக்கும். அப்போ இங்கே இருக்கிறத சுற்றி இப்படி வந்து மறுபடியும் ஏற்றி சரி பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு இது முடிஞ்சு அடுத்தது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, நெருங்கிட்டோம். எல்லாம் வந்துடுச்சு. இப்போது இந்த இது சரியாக இருக்கணும். ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ இது சரியாக இருக்குது. சரியாக இல்லைன்னா பாருங்க, இது அப்படி பண்ணால் சரியாயிடும். ஏதாவது ஒரு பக்கம் சரியாக இருக்கா? இதில் நமக்கு நிறைய பக்கம் சரியாக இருக்குது. முன்னாடி சரியாக இருந்து நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக மாற்றினேன். இந்த பாருங்க, இது சரியாக இருக்குது. சரியாக இருக்கிற பக்கத்துலேருந்து இதை அவ்வளோதான், சிம்பிள். மறுபடியும் வச்சு இப்படி ஏற்றிட்டோம்னா இது சரியாயிடும். சரியாயிடுச்சா? இந்த இது சரியாக இருக்குது. இந்த பகுதி சரியாக இருக்குது. இந்த பகுதி மட்டும்தான் சரியாக இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு தடவை செய்வோம். எல்லாமே சரியாயிடுச்சு பாருங்கள். ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, இது எல்லாமே எல்லா கலரும் இருக்குது. ஆனால் இது திருப்பி இருக்கணும். இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு முன்ன செஞ்ச மாதிரியே தான், அதே தான் மறுபடியும் செய்கிறோம். அது திரும்பிடும். ஃபஸ்ட்டு திரும்பிடுச்சு இல்லையா, அதே மறுபடியும் செய்யும்போது திரும்பிடும். ஓகேவா? இப்போது இந்த பகுதி சரியாயிருச்சு பாருங்கள். இப்போது எந்த சைடு சரியாயிருச்சோ அதை வச்சுக்கிட்டு சரியாகாத பகுதியை அதே ஃபார்முலா தான் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டு அதே போலவே எல்லா பகுதியும் சேர்ந்துருச்சு.
இது கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை இப்போ நம்ம போட்டதையே 2-3 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஒயிட் வச்சுக்கிங்க.